கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 9 வசனம் சொல்லுது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமானதே இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். தேவனுக்கு பிரியமான என் அன்பு சகோதரர்களே, கர்த்தரை சார்ந்து நீங்கள் வாழும்பொழுது, கர்த்தரை கனப்படுத்தி நீங்கள் வாழும்பொழுது, கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தி வாழும்போது, கர்த்தராகி தேவன் உங்களோடு வருகிறார். கர்த்தராகி தேவன் உங்களை பின்பற்றி வருகிறார். அவருடைய மகிமை உங்களை பின்பற்றி வரும். அவருடைய மகத்துவம் உங்களை பின்பற்றி வரும். ஏனென்று சொன்னால், கலங்காதே திகையாதே என்று சொல்கிறார். வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய், ஏதோ ஒரு காரியத்துக்கு வருத்தத்தோடு இருக்கிறாய். இன்றைக்கு அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உனக்கு மேன்மை கொடுப்பார். ஒரு விதமான பயம் உன்னை கலங்கி கொண்டிருக்கிறது, ஒரு விதமான கலக்கம் உன்னை வாத்தி கொண்டிருக்கிறது. ஐயோ, சரீரத்தில் எனக்கு யாரும் தீர்க்க முடியாத ஒரு பலவீனம் இருக்கிறது, யாருமே தீர்க்க முடியாத ஒரு கவலை இருக்கிறது, யாருமே தீர்க்க முடியாத ஒரு பெரிய பயம் இருக்கிறது என்று இயங்குகிறாயா? தேவன் பயத்தை நீக்கி போடுவார். நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். தேவன் வாக்குப்படுகிறார். உன்னோடு இருந்து உனக்குள்ள பல காரியங்களை தேவன் செய்து கொடுத்து அவர் உதவிகள் செய்கிறவராக இருக்கிறார். அந்த வேதனை என்னவென்று சொன்னால், ஒன்று வியாதியாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், கடன் பாரமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என் தேவனாகி கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். எதுவாக இருந்தாலும் என் தேவனாகி கர்த்தர் என்று எடுத்து போடுவார். அவருக்குள்ள சமாதானமாயிரு, அவருக்குள்ள ஒரு சந்தோஷமாயிரு. உன் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். உன்னை பலப்படுத்தணும் இல்லை, உனக்கு ஒரு பாதுகாப்பின் தேவனாய் கர்த்தர் கொடுத்து உதவி செய்வார். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தராகி தேவன் உங்களை நேசிக்கிறார். கர்த்தராகி தேவன் உங்களை நேசித்து உங்களுடைய எல்லா பாவங்களை மன்னித்து, உங்கள் சாபங்களை மன்னித்து உங்களுக்கு விடுதலை கர்த்தர் கொடுக்க அவர் சித்தமுள்ள இருக்க. அவரை நேசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையை செய்து கொடுப்பாராக. ஆமென்.